வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க தேட்டருக்குள்ள. இந்த தேட்டர்ல வந்துட்டு A35 மூவி வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. நைட் ஷோ வந்துட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ பாதி படம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வேற ஏதோ படம் வந்து ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே கத்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் படத்தை நிறுத்திடுறாங்க. சரி வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேட்டர்ல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. தேட்டர் விட்டு இவங்களால வெளியும் போக முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதையா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேட்டர்ல நடக்கக்கூடிய ஒரு பேய் டிராமா. இது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நாகேஷ் திரையரங்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கும் நம்ம ஆரியோட நடிப்புல. சோ அந்த திரைப்படத்தை வந்துட்டு நினைவு கூட தான் செய்து அவர் தேட்டர் விற்க பார்ப்பாரு. பார்த்தா தேட்டருக்கு வந்து அமானுஷ்யங்கள் சத்திங்க இருக்கும். சோ எதனால இந்த தேட்டரை வந்து விற்க விடாம தடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதைக்காலமா இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு நினைவு வந்துட்டு வரதா செஞ்சது. அதுக்கடுத்தது இந்த படத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, தேட்டர் விட்டு இவங்களால வெளியே போக முடியல. அந்த கேட் ஏறி குதிச்சாலுமே திரும்ப தேட்டருக்குள்ளே தான் வராங்க. சோ அந்த ஒரு சீக்வன்ஸ் அப்படிங்க நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். மித்தபடி இந்த தேட்டருக்குள்ள பேர் இருக்குது, அதுக்கான பிளாஷ்பேக் எதுவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ரொம்ப சுமாரான படமா தான் இருந்தது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இவங்களால ஓடவும் முடியல ஒளியவும் முடியலன்னா படம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்திருக்கும். ஆனா படம் ஃபுல்லா ஓடிட்டு தான் இருக்காங்க, அங்கங்க ஒளிஞ்சிட்டே தான் இருக்காங்க. படத்துல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம எருமசாணி விஜய் இருக்காங்க, ஹரிஜா இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு பரிதாபம் கோபி சுதாகர் இருக்காங்க, யாஷிகா ஆனந்த் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் கொடுத்திருக்காங்க. தவிர இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்ற அளவுக்கு எந்த ஹியூமருமே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. முக்கியமா முனிஷ்காந்த் வரிசையெல்லாம் கடுப்பா தான் இருந்ததுன்னு சொல்லணும். இந்த ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது டெக்னிக்கலா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு படம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒரே ரீசன் தேட்டருக்குள்ள வந்துட்டே எடுத்துட்டாங்க. மித்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்தோட சவுண்டிங் நல்லா இருந்தது. பட் இதை தவிர்த்து வேற எதுவுமே என்னால வந்துட்டு சுத்தமா ரசிக்க முடியாத ஒரு படமா தான் அமைஞ்சிருந்தா சொல்லணும். சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.